வணக்கம் 25, உங்களுடன் துரை. இன்னைக்கு நம்ம பூசணி ஜூஸ், வெள்ளை பூசணியில எப்படி ஜூஸ் செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதற்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வெள்ளை பூசணி ஒரு கீற்று இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு லெமனை வந்து 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு லெமன் போதும். இஞ்சி ஒரு சிறு துண்டு போதும். தேவையான அளவு உப்பு. இஞ்சி மிளகு சீரகத்தை நுணுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் வாசனைக்கு துளசி லீவ்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுல துளசி லீவ்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதினா லீவ்ஸ் இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தடவை செய்யும் போது புதினா லீவ்ஸ், ஒரு தடவை செய்யும் போது துளசி லீவ்ஸ், அந்த மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க. ஃபிளேவர் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இருமல் சளி இருக்கும் போது துளசி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா லீவ்ஸ் நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. துளசி வந்து மொத்தமா ஒரு 4-5 லீவ்ஸ் வச்சுட்டீங்கன்னா 2 லீவ்ஸ் வந்து உள்ள போட்டுருங்க. 2 லீவ்ஸ் வந்து மேல சர்வ் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி இதுல நீங்க அடிக்கும் போதே பாத்தீங்கன்னா தண்ணி வந்துடும். ஸோ ரொம்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா மேல எம்பிரும். ஸோ கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கோங்க. அப்புறம் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உப்பு ரொம்ப மிதமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு காரணமே நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளில போகணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம உப்பு நார்மலாக ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம் மட்டும் இல்லை, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு ஹெல்தி, ரொம்ப உங்கள் உடம்பு பாடியை வந்து நல்லா கூல் பண்ணும் இந்த ஜூஸ். சரிங்களா? சரி, இதை நம்ம அடிச்சுட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு திருப்பி நம்ம இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இஞ்சி வாசனை துளசி வாசனையோட அற்புதமாக அரைப்பட்டிருக்கு. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டிப்போம். இல்லை வடிகட்டி தான் ஆகணுமா அப்படின்னா பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் தேவையில்லை. ஆனால் சின்ன குழந்தைங்க குடிக்கும்போது அவங்க திப்ரியா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் பூசணிக்காய் ஜூஸ் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டுங்க. நீங்க சாப்பிடும் போது வடிகட்டணும்லாம் அவசியமே கிடையாது. இது வந்து நீங்களே சொன்னாதான் தெரியும் பூசணிக்காய் ஜூஸ் அப்படின்னு. இல்லைன்னா குழந்தைங்க இதை லெமன் ஜூஸ்ன்னு தான் நினைச்சு குடிப்பாங்க. பூசணிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆறும் ஒரு தடவை பூசணிக்காய் வந்து ஒரு சமயம் ஜூஸா குடிக்கலாம், இல்லை மோர் குழம்பு பண்ணி சாப்பிடலாம், இல்லை கூட்டு பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? நல்லா அப்படி வடிகட்டி எடுத்துப்போம். இந்த சக்கை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதையும் நீங்க ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு வடி கட்டிக்கலாம். சரி, நீங்க அப்படியே வேஸ்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை. அவ்வளவுதான், அற்புதமா ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காவுடைய பேஸ். அதாவது நம்ம பூசணிக்காய், இஞ்சி, துளசி, உப்பு 3ஐயும் அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம வடிகட்டிட்டோம். இப்ப நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ஜூஸ் ரெடி பண்றேன். ஸோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜூஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, பாருங்களேன், அழகா நுணுக்கி வச்சிருக்கிறோம் நல்லா. இதை வந்து ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணீங்கன்னா போதும். அதாவது ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா தாராளமா போதும். அப்புறம் பார்த்தீங்களா, லெமன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை புழிஞ்சு விடுங்க. இந்த லெமன் அப்படியே மெதுவா புழிஞ்சு விடுங்க. புளிப்பு நல்லா வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு லெமன் ஃபுல்லாவே புழிஞ்சிருங்க. ரொம்ப புளிப்பு தேவையில்லை அப்படின்னா 1/2 லெமன் போதும். நல்லா வெயில் காலத்துல எல்லாம் குடிச்சீங்கன்னா தாராளமா ஒரு லெமன் ஃபுல்லாவே நீங்க புழிஞ்சிடலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இதுல வந்து பூசணிக்காய், இஞ்சி, துளசி, மிளகு சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலைல எழுந்தோடனே இந்த ஜூஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது.
ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு டம்ளர்ல மாத்திக்கிறோம் சர்வ் பண்றதுக்காக. பரிமாறும் போது ஒரு துளசி லீவ்ஸை வந்து அப்படியே அழகா போட்டு கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு சத்தான, ஹெல்தியான, அற்புதமான, உடலுக்கு ஆரோக்கியமான ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில்.